தொடர்ந்து நம்மூர் செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். கரூரில் 10ஆம் வகுப்பு மாணவியின் கழுத்து அறுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி 12ஆம் வகுப்பு மாணவருடன் பழகி வந்ததாக கூறப்படுகிறது. நேற்று அந்த மாணவரை சந்திக்கச் சென்ற மாணவி கழுத்து அறுபட்ட நிலையில் கிடந்துள்ளார். உடனடியாக உறவினர்கள் மீட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட மாணவரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். என் பொண்ணுக்கு நடந்த கொடுமைக்கு தக்க தண்டனை இந்த கவர்மெண்ட் அரசாங்கம் எனக்கு வாங்கி கொடுக்கணும். அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அவனை இந்த தண்டனை இது மாதிரி எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கை கெடுப்பான்னு தெரியலன்னா அவனுக்கு 12வது படிக்கிற பையன் இந்த வயசுலேயே இவ்வளோ தூரம் வன்மையாக இருக்கிறேங்கிறப்ப அது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. திருச்சியில் நிலத்தகராறில் இருதரப்பினர் தாக்கிக் கொள்ளும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. நல்லூர் பாளையத்தைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவருக்கும் அவரது அண்டை வீட்டார் வரதராஜனுக்கும் நிலத்தகராறு இருப்பதாக தெரிகிறது. இது வாக்குவாதமாக முற்றிய நிலையில் வரதராஜன் அடியாட்களை வைத்து ஆறுமுகம் மற்றும் அவரது மனைவியை தாக்கியதால் இருவரும் காயமடைந்ததாக தெரிகிறது. இதனையடுத்து அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிந்துள்ள நிலையில் சண்டையிடும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே ராட்சத குழாய் உடைந்ததில் தண்ணீர் வீணாக வெளியேறியது. மேலக்கரந்தையில் உள்ள சீவலப்பேரி கூட்டுக்குடிநீர் திட்டத்தின் நீரேற்றும் நிலையத்திலிருந்து அருப்புக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளுக்கு தண்ணீர் வழங்கப்பட்டு வருகிறது. அங்கு ராட்சத குழாயில் திடீரென உடைப்பு ஏற்பட்டதால் 50 அடி உயரத்திற்கு தண்ணீர் பீச்சி அடித்து வெளியேறியது. குழாய் உடைப்பு விரைவில் சரி செய்யப்படும் என்று அருப்புக்கோட்டை நகராட்சி அதிகாரிகள் தெரிவித்தனர். தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் அருகே பட்டாசு குடோனில் ஏற்பட்ட வெடி விபத்தில் சிக்கி 3 பெண்கள் உயிரிழந்தனர். பூமிநத்தம் பகுதியில் சின்னதுரை என்பவருக்கு சொந்தமான பட்டாசு குடோனில் திடீரென வெடி விபத்து ஏற்பட்டது. இதில் கட்டடம் முழுவதுமாக இடிந்து தரைமட்டமானது. இந்த கோர விபத்தில் பணியில் இருந்த திருமலர், திருமஞ்சு, செண்பகம் ஆகிய 3 பெண்கள் உயிரிழந்தனர். நிகழ்விடத்தில் தீயணைப்பு மற்றும் காவல்துறையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். தருமபுரி எஸ்பி மகேஸ்வரன் விபத்தில் நிகழ்ந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். உதகையில் யுசிஓ வங்கி செயல்பட்டு வரும் தனியார் கட்டடத்திற்கு சொத்து வரி செலுத்தாததால் நகராட்சி சார்பில் சீல் வைக்கப்பட்டது. இதனால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சியடைந்தனர். யூகோ வங்கி செயல்படும் கட்டடம் மற்றும் காதிகிராஃப்ட் கட்டடத்திற்கான சொத்து வரி சுமார் 30 லட்சம் ரூபாய் நிலுவையில் இருந்ததால் நகராட்சி நிர்வாகம் சார்பில் நோட்டீஸ் வழங்கப்பட்டது. இதற்கு கட்டட உரிமையாளர் முறையான பதில் அளிக்காமலும் நிலுவைத் தொகையை செலுத்தாமலும் இருந்ததால் கட்டடத்திற்கு சீல் வைக்கப்பட்டது. மகா சிவராத்திரியை முன்னிட்டு விழுப்புரத்தில் பிரகன் நாயகி சமேத கைலாசநாதர் கோயிலில் பிரசாதமாக வழங்க 40,000 லட்டுகள் தயாரிக்கும் பணியில் கோயில் நிர்வாகத்தினர் ஈடுபட்டுள்ளனர். இந்த கோயிலில் வரும் 26ஆம் தேதி மகா சிவராத்திரி விழா நடைபெறுகிறது. அன்றைய தினம் சிறப்பு பூஜைகள் நடைபெறவுள்ளதால் சாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்க லட்டு தயாரிக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் பிறந்த நாளை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் 1000 கர்ப்பிணிகளுக்கு சமுதாய வளைகாப்பு விழா நடைபெற்றது. திமுக எம்எல்ஏ தங்கபாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கர்ப்பிணிகளுக்கு வளையல்கள் அணிவிக்கப்பட்ட பின் புத்தாடைகள் மற்றும் உணவுப் பொருட்கள் அடங்கிய சீர்வரிசைகள் வழங்கப்பட்டன. நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் 7 வகையான உணவு வழங்கப்பட்டது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளையொட்டி தஞ்சாவூரில் அமமுகவினர் சீர்வரிசை பொருட்களை ஊர்வலமாக எடுத்துச் சென்று சிலை முன்பாக மரியாதை செலுத்தினர். பேண்ட் வாத்தியங்கள் இசையுடன் வாழைப்பழம், கரும்பு, சாக்லேட் உள்ளிட்ட பொருட்களை பெண்கள் சீர்வரிசையாக கொண்டு சென்றனர். பின்னர் ஜெயலலிதா சிலைக்கு கீழே வைத்து வணங்கி மரியாதை செலுத்தினர். பின்னர் அனைவருக்கும் இனிப்பு வழங்கி கொண்டாடினர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் ஜப்பான் ஹிட்டோ ராய் கராத்தே பயிற்சி பள்ளி சார்பில் அகில இந்திய அளவிலான கராத்தே போட்டி நடைபெற்றது. இதில் நடிகர் பிரசாந்த் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். முன்னதாக நடிகர் பிரசாந்த் மேடையில் கராத்தே மாஸ்டருடன் சண்டையிடுவது போன்று செய்து காண்பித்து அசத்தினார். கன்னியாகுமரி சுவாமித்தோப்பு ஐயா வைகுண்ட சுவாமியின் 193வது அவதார திருவிழாவை முன்னிட்டு தென்காசி மாவட்டத்தில் மார்ச் மாதம் 4ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுத் தேர்வு எழுதும் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுத் தேர்வு தொடர்பாக பணியாற்றும் ஆசிரியர்கள், அலுவலர்களுக்கு இந்த உள்ளூர் விடுமுறை பொருந்தாது எனவும் இந்த விடுமுறையை ஈடுகட்டும் வகையில் மார்ச் மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை வேலை நாட்களாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் அறிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் தருமபுரம் ஆதீனம் கலைக்கல்லூரியில் 30 ஆண்டுகளுக்கு முன் படித்த முன்னாள் மாணவ மாணவிகள் 30 பேர் சந்தித்துக் கொண்டனர். அப்போதைய பேராசிரியர்களாக இருந்த தற்போதைய கல்லூரி முதல்வர், கல்லூரி செயலர் ஆகியோரை 30 ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்து நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தனர். பின்னர் அவர்கள் வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகளை நினைவு கூர்ந்து நிகழ்ச்சியோடு அன்பை பரிமாறிக்கொண்டனர். பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் அருகே 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 30 ஆடுகள் திருடப்பட்டுள்ளன. செட்டிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி முருகலட்சுமி 6 ஆண்டுகளாக தனது நிலத்தில் 50க்கும் மேற்பட்ட ஆடுகளை வளர்த்து வந்தார். அதிகாலையில் வந்து பார்த்தபோது பட்டியின் வலைகள் அறுக்கப்பட்டு 30க்கும் மேற்பட்ட ஆடுகள் திருடப்பட்டதை அறிந்த முருகலட்சுமி பாடாலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். உதவி ஆய்வாளர் ஜெயக்குமார் தலைமையிலான காவல்துறையினர் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டு குற்றவாளிகளை தேடி வருகிறார்கள். இருசக்கர வாகனங்களை திருடி பழைய வாகன விற்பனை நிலையம் அமைக்க திட்டமிட்டவரை காவல்துறையினர் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அருகே மகுடஞ்சாவடி காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது டிவிஎஸ் மொபட்டை ஓட்டி வந்தவரை நிறுத்தி விசாரித்தபோது தாரமங்கலத்தைச் சேர்ந்த மாரியப்பன் என்பதும் அவர் ஓட்டி வந்தது திருட்டு வண்டி என்பதும் தெரிந்தது. தொடர்ந்து மாரியப்பனை கைது செய்த காவல்துறையினர் அவரிடமிருந்து 14 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்ட போராட்ட குழு சார்பில் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே 7 மாவட்ட விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற நடப்பு பட்ஜெட்டில் 2000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. கனிம வள கொள்ளையை தடுக்கவும் சமூக ஆர்வலர்களின் உயிருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் முழங்கினர். வந்துருங்க. மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகம் முன் மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்பு மற்றும் உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. உயிரோடு இருக்கும் மாற்றுத்திறனாளிகள் இறந்துவிட்டதாக கூறி நிறுத்தி வைக்கப்பட்ட உதவித்தொகையை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். வீட்டுமனை பட்டா, வங்கிக் கடன் உட்பட மாற்றுத்திறனாளிகளின் பல கோரிக்கைகள் கிடப்பில் போடப்பட்டிருப்பதாக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மாற்றுத்திறனாளிகள் சட்டத்தின்படி மாற்றுத்திறனாளிகள் பெறுகின்ற பல்வேறு உபகரணங்களுக்கு பட்டியலை வெளியீடு. நாகை மாவட்டம் கீழ்வேளூர் அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர், செவிலியர்களை நியமிக்க கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர். மருத்துவமனையில் இரவு நேரத்தில் மருத்துவர்கள் பணியில் இருக்க வேண்டும், பல் மருத்துவரை உடனடியாக நியமிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் திடீரென மருத்துவமனையை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் வட்டாட்சியர் கவிதாஸ் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்ததை அடுத்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது.
கள்ளக்குறிச்சியில் குட் டச், பேட் டச் மற்றும் சாலை பாதுகாப்பு குறித்து பள்ளி மாணவிகளுக்கு காவல் ஆய்வாளர் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் நடந்த நிகழ்ச்சியில் காவல் ஆய்வாளர் ராபின்சன் மாணவிகளிடம் உரை நிகழ்த்தினார். அப்போது பாலியல் குற்றங்கள் மற்றும் அதற்கான தண்டனைகள் குறித்தும் பள்ளி மாணவிகளிடம் எடுத்துக் கூறினார். எந்தவித அச்சமும் இன்றி பாலியல் தொடர்பான புகார்களை காவல் நிலையத்திலோ அல்லது பாலியல் குறித்தான இலவச புகார் எண்ணிலோ அழைத்து தெரிவிக்குமாறு அறிவுறுத்தினார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே 8ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அறிவியல் ஆசிரியர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அரசு உதவி பெறும் பள்ளியில் தற்காலிக அறிவியல் ஆசிரியராக பணியாற்றி வந்த ராமன் 8ஆம் வகுப்பு மாணவி ஒருவருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக மாணவியின் தாய் அளித்த புகாரின் பேரில் ராமன் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தலைமறைவான ஆசிரியரை தேடி வருவதாக தெரிவித்தனர். விருதுநகர் மாவட்டம் சின்னவாடியூர் பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்கள் மற்றும் சிகிச்சை பெற்று வருபவர்களின் குடும்பங்களுக்கு தமிழக அரசின் நிவாரண நிதியுதவியை வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் வழங்கினார். சின்னவாடியூரில் இருந்த பட்டாசு ஆலையில் கடந்த மாதம் நடந்த விபத்தில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர், 4 பேர் படுகாயமடைந்தனர். இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாயும், படுகாயமடைந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயையும் அமைச்சர் வழங்கினார். முன்னதாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் தூய்மை பாரத இயக்கத்தின் கீழ் 3,66 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 145 திடக்கழிவு மேலாண்மை வாகனங்களை ஊராட்சிகளுக்கு ஒப்படைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ரயில் நிலையம் அருகே சுவர் விளம்பரம் வரைவதில் திமுக பாஜகவினரிடையே வாக்குவாதம் எழுந்தது. மாப்போசி சாலையில் உள்ள சுவரில் பாஜகவினர் தாமரை சின்னத்தை வரைய அங்கு திமுகவினர் சுவர் விளம்பரம் வரைந்தனர். ஒரு கட்டத்தில் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் எழுந்ததால் திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் கெட் அவுட் மோடி என்று முழக்கமிட்ட பதிலுக்கு பாஜகவினர் கெட் அவுட் ஸ்டாலின் என்று முழக்கமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வந்த காரைக்கால் மீனவர்கள் 14 நாட்களுக்கு பின் மீன்பிடி தொழிலுக்கு புறப்பட்டனர். இலங்கை கடற்படையின் துப்பாக்கிச் சூட்டில் பாதிக்கப்பட்டு காரைக்கால் மீனவர்கள் 3 பேர் இலங்கையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவர்களை இந்தியா கொண்டுவர வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டம் நடத்தப்பட்டது. கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்ற ஆட்சியரின் வாக்குறுதியை ஏற்று வேலை நிறுத்தத்தை தற்காலிகமாக கைவிட்ட 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீண்டும் கடலுக்கு புறப்பட்டனர். வேதாரண்யம் நகராட்சியுடன் ஆதனூர் ஊராட்சியை இணைக்கும் முடிவை கைவிட வலியுறுத்தி அண்டர்காடு கடைத்தெருவில் காத்திருப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. விவசாயத்தையும் கால்நடைகளையும் மட்டுமே நம்பியிருக்கும் நிலையில் நகராட்சியுடன் இணைக்கப்பட்டால் 100 நாள் வேலை கிடைக்காமல் போகும் என்று ஆதனூர் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். அரசாணை ரத்து செய்யப்படும் வரை தொடர் போராட்டம் நடத்தப்போவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே நாகூர் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மூட்டைக்கு 40 ரூபாய் வரை லோடுமேன்கள் லஞ்சம் கேட்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். அதேபோல மூட்டை ஒன்றுக்கு கூடுதலாக 1 கிலோவுக்கு மேல் எடை போட்டு முறைகேட்டில் ஈடுபடுவதாகவும் விவசாயிகள் முழக்கங்களை எழுப்பினர். தொடர்ந்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக விஜிலன்ஸ் அதிகாரிகளும் புகார் அளித்தனர். நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நடைபெறும் ஊழலை வன்மையாக கண்டிக்கிறோம். கோனேரிபாளையம் கிராமத்தை பெரம்பலூர் நகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியரிடம் நேரில் மனு அளித்தனர். பெரம்பலூர் நகராட்சி விரிவாக்க திட்டத்திற்காக கவுல்பாளையம், நொச்சியம், எளம்பலூர், கோனேரிபாளையம் ஆகிய பகுதிகளை இணைக்க அரசு ஒப்புதல் அளித்துள்ளது.
இந்நிலையில் கோனேரிப்பாளையத்தில் வசிக்கும் 700க்கும் மேற்பட்டோர் 100 நாள் வேலை திட்ட வருவாயை நம்பியுள்ளதாகவும் நகராட்சியுடன் கிராமத்தை இணைத்தால் வேலை திட்டம் பறிபோகும் என்பதால் வருவாய்க்கு அரசு வழிவகை செய்யக்கோரி மனு அளிக்கப்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் கண்டன பேரணி நடத்திய திமுகவினர் பேருந்து நிலையம் அருகே ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். மும்மொழிக் கொள்கை என்ற பெயரில் தமிழ்நாட்டில் ஹிந்தியை திணிக்க ஒன்றிய அரசு முயல்வதாக குற்றம் சாட்டி இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. தமிழ்நாட்டிற்கான பள்ளிக்கல்வி நிதியை நிறுத்தி மாணவர்களை ஒன்றிய அரசு வஞ்சிப்பதாக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. கடலூர் மாநகராட்சியுடன் கங்கனாங்குப்பம் கிராமத்தை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து விவசாயி ஒருவர் நெல்மணிகளை மாலையாக அணிந்து வந்து ஆட்சியரிடம் மனு அளித்தார். விவசாயத்தை அழித்தால் உணவு கிடைக்காது என்று கூறிய விவசாயி கருணாகரன் தங்களது கிராமத்தை மாநகராட்சியுடன் இணைத்தால் விளைநிலங்கள் அனைத்தும் மனைப்பட்டாவாக மாறிவிடும் என்று தெரிவித்தார். இதனால் மாநகராட்சியுடன் கிராமத்தை இணைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தினார். கோவை ஒண்டிப்புதூர் ஆண்கள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கணினி ஆசிரியர் நீண்ட காலமாக முறையாக பாடம் எடுப்பதில்லை என்று கூறி ஆட்சியரிடம் மாணவர்கள் புகார் அளித்துள்ளனர். இது தொடர்பாக பள்ளி முதல்வரிடம் முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கணினி ஆசிரியர் டெய்சி ராணி மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாணவர்கள் ஆட்சியரிடம் தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூரில் கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் அரசு கட்டிடங்களை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புலிக்குட்டை கிராமத்தில் பத்திரப்பதிவு அலுவலகம் உள்ளிட்ட அரசு கட்டிடங்களை கட்ட அமைச்சர் ஏவா வேலு தலைமையில் பூமி பூஜை போடப்பட்டது. ஆனால் அந்த இடம் பெருமாள் கோயிலுக்கு சொந்தமானது என்று கூறி அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அந்த நிலத்தை பயன்படுத்தும் பட்சத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளி கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்று கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிராம மக்களிடம் அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டத்தை கைவிட்டனர். நாமக்கல் மாவட்டத்தில் கிராம நிர்வாக அலுவலர்கள் 2 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொண்டவநாயக்கன்பட்டி கிராமத்தில் அனுமதியின்றி செயல்பட்ட கல்குவாரி குறித்து உரிய தகவல் அளிக்கவில்லை என்று கூறி கிராம நிர்வாக அலுவலர்கள் 2 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். இதற்கு தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தவறான தகவலை மேற்கோள் காட்டி கிராம நிர்வாக அலுவலர்களை பணியிடை நீக்கம் செய்துள்ளதாகவும் இதனை உடனடியாக ரத்து செய்யும் வரை தங்களது போராட்டம் தொடரப்போவதாகவும் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தை அடுத்த வடமதுரை ஆதிகேசவ பெருமாள் கோயிலில் ராஜராஜன் மற்றும் ராஜேந்திர சோழர்களின் கல்வெட்டுகள் கண்டறியப்பட்டுள்ளன. மாவட்ட தொல்லியல் துறை அலுவலர் லோகநாதன் மேற்கொண்ட ஆய்வில் ராஜேந்திர சோழன் கல்வெட்டில் இருபுறமும் தமிழ் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டுள்ளது தெரியவந்தது. மேலும் அங்குள்ள சிவன் கோயில் மேல்விதானத்தில் சோழர் காலத்து படைப்பிரிவினரின் கல்வெட்டு ஒன்றும் கண்டறியப்பட்டுள்ளது. கரூரில் 10ஆம் வகுப்பு மாணவியின் கழுத்து அறுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி 12ஆம் வகுப்பு மாணவருடன் பழகி வந்ததாக கூறப்படுகிறது. நேற்று அந்த மாணவரை சந்திக்க சென்ற மாணவி கழுத்து அறுபட்ட நிலையில் கிடந்துள்ளார். உடனடியாக உறவினர்கள் மீட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட மாணவரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.